வணக்கம். நம்முடைய பனைமரம் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவுடைய 5 மாநிலங்களில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய வேலைகள் மிக வேகமாக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா அரசியல் கட்சிகளையும் தங்களுடைய வேட்பாளர்களை நேர்காணல் பண்ணி வேட்பாளர் பட்டியலை இறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு. எந்த தொகுதியில் யார் நிற்கணும், எந்த ஜாதி அந்த தொகுதியில் வலுவாக இருக்குது, அப்போ யாரை வேட்பாளராக போடணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் மிக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் அல்லது பொதுமக்கள் இப்படி எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் மிக வேகமாக மிக தீவிரமாக கவலைப்படுறாங்க. அதிமுக ஜெயிச்சு வந்தா அது கிடைக்கும், திமுக ஜெயிச்சு வந்தா இன்னென்ன சலுகைகள் கிடைக்கும், ஒருவேளை புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் ஆட்சிக்கு வந்தா ஒருவேளை அற்புதம் நடந்து நமக்கு இன்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கும், எல்லாமே இலவசங்கள். அதுதான் பார்க்கணும். நமக்கு தகுதி இல்லாத, அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற உணவு இன்னொருத்தனுடையதுன்னு சொன்ன தத்துவ ஞானிகள் வாழ்ந்த இந்த நாட்டில் இலவசங்களுக்காக ஆசைப்பட்டு வாக்களிக்கக்கூடிய மிக மோசமான சூழ்நிலை இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அப்படிப்பட்ட கவலைகளுக்காக மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில உண்மையான பிரச்சனை, உண்மையான கவலைப்படக்கூடிய விஷயம், அதை பத்தின எந்த சிந்தனையும் யாருக்கும் இல்லை. இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு இல்லை, அதிகாரிகளுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு இல்லை. நம்ம தேர்தல் அரசியலை விடுவோம். நான் ஒரு முன்னோட்டமா அதை சொல்ல வந்தேன். மக்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அல்லது மடைமாற்றப்பட்டிருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை முன்னக்கூடி சொல்றேன். அரசியல்வாதிகளாலையும் அங்க எங்க வளைகுடா நாடுகள்ல குறிப்பா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனையில போர் தொடங்கிருச்சு, தாக்குதல் தொடங்கிருச்சுன்னு சொன்னப்பவே இங்க வாயு, அதாவது எரிவாயு தட்டுப்பாடு வந்துருச்சு, இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு வந்துருச்சு, விலை கூட்டப்பட்டுருச்சு. அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆனா பெட்ரோல் டீசலுடைய விலை கட்டுக்குள் இருக்கு. ஆனா செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்தப்படுது. மத்திய அரசாங்கம் அதை பத்தி அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட சில அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்கு. 45 நாட்களுக்கு ஒரு முறை தான் எரிவாயு சிலிண்டர் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும். அது மாதிரி வணிக சிலிண்டர்களும் அந்த மாதிரி ரேஷியோவில் தான் விநியோகிக்கப்படும், பதுக்குனா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில பல நபர்கள் மேல குண்டர் தடுப்பு சட்டம் பாஞ்சிருக்கு. அவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அதாவது எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்ற குற்றத்துக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 15,000 20,000 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் மக்கள் உண்மையாக கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா உலகமே ஸ்தம்பிக்க போற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய உலக வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவும், அமெரிக்காவுக்கே தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய இஸ்ரேலும், ஈரானும், வளைகுடா நாடுகளும் சேர்ந்து உருவாக்க போகிறது. அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனைகளை தலையிடாமல் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்த கத்தாரு, குவைத்து, ஈராக்கு, அதுபோல மற்ற முஸ்லிம் UAE, அதாவது எமிரேட்ஸ், இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க படை முகாம்களை ஈரான் குறிப்பா குறி வச்சு தாக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதனால பொதுமக்களுக்கோ மற்ற அரசு சொத்துக்களுக்கோ பாதிப்பு ஏற்படலை. அது ஈரானுடைய தற்காப்பு நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல அந்த வளைகுடா நாடுகள் சவுதி அரேபியாவிலிருந்து கத்தார் வரைக்கும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம தற்காப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலை வழிமறித்து அளிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு செயல்முறைகளை கரெக்டா செயல்படுத்தி தப்பித்து கொண்டிருந்துச்சு. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு வாக்குறுதியை ஈரானுக்கும் பொதுவான உலக மக்களுக்கும், அதாவது உலக மக்கள் உலக நாடுகளுக்கு மத்தியில கொடுத்துருந்துச்சு. என்னன்னா, ஈரானுடைய எண்ணெய் வளங்களை நாங்கள் மையமாக இது பண்ணி அழிக்க மாட்டோம், அப்படியே அந்த மாதிரியான தாக்குதலை நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருச்சு. இதுவரைக்கும் அந்த வாக்குறுதியை அமெரிக்காவும் காப்பாத்திட்டு வருதுங்கிறதா செய்தி. ஆனா இஸ்ரேல் நேற்றைக்கு நடத்திய ஒரு தாக்குதல்ல ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் தாக்கப்பட்டிருக்கிறதாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய வெளிப்பாடா நேற்றைக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய அபத்தமான பதில் தாக்குதலை செஞ்சிருக்கு.
எப்படின்னா இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குவதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இஸ்ரேலும் ஈரானும் பரம வைரிகள், எதிரிகள். இஸ்ரேலை உலகத்திலிருந்து வரைபடத்திலிருந்து நீக்கணும்னு ஈரானை உலக வரைபடத்திலிருந்து நீக்கணும்னு இஸ்ரேலும் போட்டி போட்டு அதற்கான ராஜதந்திர வேலைகள்ல இருந்து தாக்குதல் வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஈரான் நேற்றைக்கு சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, எண்ணெய் வயல்கள், அதுபோல எமிரேட்ஸினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், எண்ணெய் அதாவது பேரல்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய கிடங்குகள், கத்தாருடைய மிக வருமானத்தை உலக நாடுகளில் ஈட்டி தரக்கூடிய இயற்கை எரிவாயு வயல்களை தாக்கி இருக்கு, ரிஃபைனரியை தாக்கி இருக்கு. மிகப்பெரிய சேதத்தை அந்தந்த நாடுகளுக்கு ஈரான் ஏற்படுத்தி இருக்கு. அப்ப இதுவரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸினுடைய தாக்குதலுக்கு பிறகு கத்தார் ஈரானுக்கு சாதகமான சூழ்நிலையை எடுத்தது. ஏன்னா நான் அப்படி சொல்ல வரேன்னா, ஹமாஸ் தலைவர்கள், அதுவாக லெபனானை மையமா வச்சு செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் எல்லாமே கத்தார்ல தான் பாதுகாப்பா வாழ்ந்தார்கள். அது நமக்கெல்லாம் தெரியும். அப்ப அந்த அளவுக்கு ஈரானுடைய கொள்கையோட ஒத்துப்போன நாடுதான் கத்தார். அந்த கத்தாரினுடைய எண்ணெய் வளத்தையும் இயற்கை எரிவாயு வளத்தையுமே குறிவச்சு தாக்குதல் நடத்திய ஈரானை இன்னைக்கு அமெரிக்காவோட சேர்ந்து கத்தாரும், சவுதி அரேபியாவும், UAE, குவைத்து, பஹ்ரைன் எல்லா நாடுகளும் சேர்ந்து தாக்கலாமா அப்படிங்கிற சூழ்நிலையை இன்னைக்கு ஈரான் உருவாக்கி இருக்கு. தவறான கொள்கையினால, தவறான முடிவுகளால. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதாவது கொமேனியுடைய ஆலோசகராக இருக்கக்கூடியவர்களிருந்து படைத்தளபதி, நேத்தைக்கு ஈரானுடைய உளவுத்துறை கையாளக்கூடிய அமைச்சர் வரைக்கும் பரலோகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அப்ப அங்க நிர்வாகமே இல்லைங்கிறதா உண்மை. ஒரு பெசஸ்கியான் மட்டும்தான் அங்க இருக்கிறாரு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத தலைவராக இருக்கக்கூடிய கொமேனியுடைய மகனாக இருக்கக்கூடிய மொஸ்தபாவும் காயப்பட்டு கோமாவில் இருக்கிறதா தான் செய்தி. அதை ஈரான் அரசும் உறுதிப்படுத்தல, அமெரிக்காவும் இஸ்ரேலும் உறுதிப்படுத்தல. ஆனா பொதுவான ஒரு செய்தி ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி அப்படிப்பட்டதா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரானுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த கத்தார் போன்ற நாடுகள், அதாவது வெளிப்படையா இல்லைனாலும் மறைமுகமா அந்தந்த நாடுகள்ல செயல்பட்டு வந்த தீவிரவாத குழுக்களுக்கே பாதுகாப்பு கொடுத்த, அதாவது ஹமாஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா, யாகியா சின்வர், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கத்தார்ல தான் வாழ்ந்தாங்க. அவருடைய சொத்துக்கள், தொழில்கள் எல்லாமே கத்தார் மையப்படுத்தி இருந்தாங்க. ஹிஸ்புல்லா தலைவராக இருக்கக்கூடிய தலைவராக இருந்த அவருடைய பேர் சரியா ஞாபகம் இல்லை, அவர் வரைக்கும் கத்தார்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தலைமறைவா. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருந்த வளைகுடா நாடுகளையும் இன்னைக்கு ஈரான் பகைச்சுக்கிருச்சு. இன்றைக்கு வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 நாடுகள்ல 12 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து சவுதி அரேபியாவுடைய தலைமையில கூடி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக நிலைப்பாடை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஈரான் உருவாக்கி இருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய தொலைநோக்கு பார்வை இல்லாதது, தீர்க்க தரிசனமான முடிவை எடுக்கக்கூடிய திராணி இல்லாததுனால நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு தாக்குதல் அல்லது சிறு பிழை உலகத்தையே புரட்டி போட்டுரும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை எண்ணம், அதாவது முன்னெச்சரிக்கையை இருக்கக்கூடிய அறிவு இல்லாத தனத்தால இன்னைக்கு உலக மக்களை எல்லாம் மிகப்பெரிய கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. போர் நடக்காம இருக்கும் போதே இங்க விலை கூடிருச்சு. நான் அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போர் நடக்க போகும்போது உலகமே ரெண்டு படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த விஷயத்துல வேடிக்கை பார்த்து கொடுக்கக்கூடிய பார்வையாளர் இருக்கக்கூடிய சைனாவும் ரஷ்யாவும் எடுக்கக்கூடிய முடிவு மிக மோசமா இருக்கும். வளைகுடா நாடுகள் எடுக்கிற முடிவு கூட ஒரு விதமா சமாளிக்கப்படக்கூடியதா இருக்கானா, ரஷ்யாவும் சைனாவும் எடுக்கக்கூடிய முடிவு தான் உலகத்தினுடைய போக்கை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும் எதிர்காலத்துல. ஆனா அவங்கெல்லாம் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர நடவடிக்கைகள்ல ஈடுபடல. அப்படி ஈடுபட்டால் வரக்கூடிய மோசமான விளைவு உலகத்தையே பாதிக்கும், மொத்த உலகத்தையும் பாதிக்கும். உணவு பற்றாக்குறை ஏற்படும், மருந்து பற்றாக்குறை ஏற்படும், எண்ணெய் பற்றாக்குறை, எண்ணெய்ங்கிறது நம்ம எரிபொருளை சொல்றோம். அப்ப எல்லா நாடுகளும் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு ஈரான் தன்னுடைய தாக்குதலால ஏற்படுத்திருக்கு. இதை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு விஜய் ஆதவர்ஜுனா ரஜினியை தாக்கி பேசிட்டாரு, விஜய் அதை கண்டிக்கல, ரஜினி ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கன்னு, அதாவது உப்புச்சப்பு இல்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ஊடகங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்களும் பத்திரிகைகளும் மிகப்பெரிய விவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்கு.
ஆனா உண்மையிலேயே ஒவ்வொரு குடிமகனுடைய சாப்பாட்டுல மண்ணை போடக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பத்தி எந்த கருத்தும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு தேவை வெற்றி. அந்த வெற்றியினுடைய விளைவாகக்கூடிய அரசு பணத்தை கையாடல் செஞ்சு சுகமா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. உலகத்துல என்ன நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எங்களுடைய அதாவது என்ன சொல்ல சிற்றின்ப பிரியர்களாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மாறிவிட்டார்கள். அரசியல்வாதிகள் மாறிட்டாங்க, அதிகாரிகள் மாறிட்டாங்க. அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஓடக்கூடிய மிக மோசமான வாழ்க்கை சூழலில் சிக்கி இருக்காங்க நம்ம தமிழ் மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி. இது முற்றிலும் தவறான போக்கு. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் உண்மை. நன்றி.